கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவில் கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களோடு பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவில் செய்திக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார். நம்ம அநேக குறைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. குறையில்லாத வாழ்க்கை நம்மில அநேக பேரிடத்துல இல்லை. ஏதாவது ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த இரவில் வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்தெந்த குறைகளை அவர் நிறைவாக்குகிறார், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த குறைகள் நிறைவாக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் காணப்படுகின்ற குறைகளை அவர் நிறைவாக்குவார். யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கூட யோபுவை குறித்து எலிப்பாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி அங்கே எலிப்பாஸ் யோபு வேதனைப்படத்தக்கதான அநேக வார்த்தைகளை சொன்னாலும் கூட 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் நிறைவான தேவன். நம்மையும் குறைகளை மாற்றி நிறைவாய் நடத்த அவர் விரும்புகிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த இரவில் அப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் அவர் செய்ய போகிறார். முதலாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல். இங்கே திராட்சரசம் குறைப்பட்ட போது அப்படி என்று சொன்னால், முதலாவது நம்முடைய தேவைகளின் குறைகளை மாற்றுகிற கர்த்தர். இங்கே திராட்சரசம் குறைப்பட்ட போது யூத வழக்கத்தின்படி திருமண விருந்து 7 நாட்கள் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இந்த திருமணத்தில் இயேசு கிறிஸ்து தாயார் வந்திருக்கிறார்கள். வேத பண்டிதர்கள் ஒருவேளை இது மரியாளுடைய உறவின் ஒரு திருமணமாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி கருதுகிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்தில் வந்த காரணத்தினால் சீசர்கள் திரளான ஜனங்கள் வந்திருப்பார்கள். அதுவும் திராட்சரசம் குறைபாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இங்க திராட்சரசம் குறைப்பட்ட பொழுது இது அந்த மணமகன் வீட்டாருக்கு மணமகனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. இங்க நடந்த காரியம் தெரியும். மரியாள் இயேசு இடத்துல போய் சொல்லுகிறாங்க, அப்பொழுது ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை என்ன வரவில்லை என்று சொல்லி அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. மரியாள் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போ கற்சாடிகளில தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். அங்கே கற்சாடிகளில தண்ணீர் நிரப்பப்படுகிறது. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்திப்பு விசாரிப்பு காரனுக்கு தெரியாததனால் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே வேலைக்காரர்கள் பந்தி விசாரிப்புக்காரர்கள். இங்க வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. 5வது வசனத்துல அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அப்படியே செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன செய்வாரோ அப்படியே இங்க கற்சாடிகளில தண்ணீர் நிரப்ப சொன்னார். இயேசு வேலைக்காரரை நோக்கி 7வது வசனத்துல இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இயேசு சொன்ன வார்த்தை அங்கே வேலைக்காரர்கள் கேட்டார்கள். இப்பொழுது பந்தி விசாரிப்புக்காரர்கள்
இதை பார்க்கவில்லை, இதை அறியவில்லை. வேலைக்காரர்களுக்கு இப்ப அந்த தண்ணீர் திராட்சசமாய் மாறியது தெரிந்தது. இப்ப பந்தி விசாரிப்புக்காரர்கள் அவைகளை ருசித்த பொழுது, அ அது அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாதனால், அவர்கள் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எல்லாரும் முதல்ல சுவை அதிகமானதை கொடுப்பார்கள். திரும்ப சுவை குறைந்த, ருசி குறைந்த குடைப்பார்கள். நீரோ 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம்முடைய செய்தி, இங்க மணவாளனுடைய வீட்டிலே திராட்சரசம், அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்ட பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குறைவை மாற்றினார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, இந்த இரவில நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகளுக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அன்று அந்த திருமண வீட்டில முக்கியமான தேவை ரசம். கர்த்தர் தண்ணீரை ரசமாய் மாற்றி அந்த குறையை மாற்றினார். இன்று நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதிலும் இந்த நாட்களில் அதிகமான குடும்பங்களை பார்க்கிறோம், தேவைகளுக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அநேக குடும்பங்கள் கடனால கஷ்டப்படுகிறாங்க. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். நாம் தேவைகளுக்கு குறைபடும் போது முதலாவதாக நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற கருத்து, தேவைக்கு நாம் குறைபடும் போது அந்த குறைவை நிறைவாக்குற கர்த்தர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்று முதல் அற்புதத்தை காண ஒரு கல்யாண வீட்டில் செய்தவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு முறை இயேசு ஒரு மலையில சீசரோடு கூட இருக்கிறார். திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினதை அறிந்து திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது பிலிப்பை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு அப்பம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்துல நாம் இந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போகிறதை அறிந்தும் கூட அந்த பிலிப்பை அவர் சோதிப்பதற்காக, அவர் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்ப்பதற்காக இப்படியாக சொல்லுகிறார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு பிரதியுத்தரமா, 200 பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் காணாது என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிற காரியம் தொடர்ந்து அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லு. இங்கே பிலிப்பு சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இவ்வளவு ஜனத்துக்கு 200 பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் போதாது. இந்த ஜனங்கள் எல்லாம் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நினைத்த காரணத்தினால் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தொட்டு ஆசீர்வதித்து, அங்கே புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு 5 அப்பமும் 2 மீனும் போதும் 5000 பேரை போஷிக்க. இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 பகுதியிலும் அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதற்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படியணும். அநேகருடைய ஜீவியம் என்னன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும், நான் இயேசு சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா காரியம் நடக்காது. நான் அப்படி சொல்வதற்கு தயாரா இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனா எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்யுங்கள். இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவரிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பையனிடத்துல இருந்தது, அதை இயேசுவிடத்தில் கொடுத்தார்கள். நம்முடைய காரியங்களை இயேசுவிடத்தில் கொடுக்கணும், அப்பொழுது குறைகள் மாறும். இன்றைக்கு நாமே வைத்து கொண்டு இருக்கிறோம். அநேக பேர் நம்முடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். இயேசு இடத்துல அந்த அப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் அற்புதம் நடக்கும், அங்க தேவைகள் சந்திக்கப்படும், குறைகள் மாறும். இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவையின் குறைகள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது, ஆனால் அதிலே குறைகள் காணப்படுகிறது.
சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதம் 34:10 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். அதிலே காணப்படுகின்ற குறைகளை அவர் மாற்றுவார். இரண்டாவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் அவன் ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஞானம் இல்லாத காரணத்தை, ஞானம் குறைவினார், அதாவது நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் 6 அறிவு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அறிவை பயன்படுத்துகிற முறை ஞானம். நமக்கு ஞானம் இருக்கும்போது அந்த அறிவை சரியான முறையில் நாம் பயன்படுத்த முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற இந்த ஞான குறைவுனால குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை. கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கணவனுக்கு ஞானம் இல்லை, மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி மனைவிக்கு ஞான குறைவு. பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையானது, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அப்ப ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த குறை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மாறத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். நமக்கு கர்த்தர் ஞானத்தை தரும்போது, நாம் ஞானமாய் குடும்பத்தை நடத்தும் போது, ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம், ஞானம் தன் வீட்டை கட்டி, அப்படி என்று சொன்னால் ஞானத்தால் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். 14ஆம் அதிகாரம் 1 வசனம், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறார். ஞானம் புத்தி. அப்ப அநேக ஸ்திரீகள் இன்றைக்கு ஞானத்தோடு குடும்பத்தை நடத்துகிறார்கள். அதுபோல அநேக ஸ்திரீகள் ஞான குறைவினால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி தாயே, நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால், வீட்டை கட்டுவதற்கு நடத்துவதற்கு ஆண்களை விட பெண்களைத்தான், ஸ்திரீகளைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களிடத்துல தான் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இல்லத்தரசு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல நீங்க ஞானமா நடக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் புத்தி இல்லாதனால கணவனுக்கு தெரியாம சில காரியங்களை செய்கிறது. நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் கர்த்தர் ஞானத்தை பெற்று நீங்கள் குடும்பத்தை நடத்தணும். அந்த ஞான குறைவை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தரிடத்துல கேட்கணும். அதுதான் தெளிவா சொல்லுகிறது. யாக்கோபு வாக்கியம் எழுதுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி. புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் என்ன, அதே நீதிமொழிகள்ல சாலோமன் அதிகமாக எழுதுகிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். 10வது வசனத்துல, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ அப்படி என்று சொன்னால் ஞானம் நிறைந்த ஸ்திரீ. 26வது வசனம், 31ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியா சொல்லுகிற, அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று சொல்லி. நீங்கள் ஞானம் விளங்க உங்கள் வாய்களை திறக்க வேண்டும். இதுல நான் மீண்டும் சொல்லுகிறேன், குடும்பங்களை நடத்துவதற்கு, குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு பெண்களிடத்தில் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார், பொறுப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஞானமாக நடக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாலோமனை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இப்போ 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தை கேள் என்று தேவன் சொன்னார். இப்போ கிபியோனிலே போய் அவர் பலி செலுத்துகிறார். அங்கே 1000 சர்வாங்க தான பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதற்கு முன்பாக சாலோமன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தான், அன்பு கொண்டான். கிபியோனிலே போய் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். சொப்பனத்தில் அவர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று சொன்னா. இப்பொழுது தொடர்ந்து நம்ம படிக்கிறோம், என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னை ராஜாவாக்கினீர், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இந்த ஜனத்தை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டான். 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானத்தை கேட்டான். இது ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் நம்மிடத்துல ஒருவேளை இப்படி கேட்கிறதா இருந்தா நம்ம என்ன கேட்போம் தேவ பிள்ளைகளை? இன்றைக்கு நமக்கு எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் கூட அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நமக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பயனும் இல்லை. அநேக குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம், வசதியானவர்கள் கூட சரியான ஞானம் இல்லாத காரணத்தினால் அதை அவர்களுக்கு அனுபவிக்க முடியவில்லை. இங்க சாலோமன் ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டான். ஆச்சரியமான காரியம். கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். அவருடைய விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருந்த காரணத்தினால் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தா, கேட்காத கனத்தை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தே. நான் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை கேட்போம் என்று சொன்னால் அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு தருவார். தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, சாலோமன் ஞானத்தை கேட்டான். நாம் இன்றைக்கு கர்த்தரத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், முதலாவது நம்முடைய தேவைகளில காணமுள்ள குறைகளை மாற்றுகிற கர்த்தர். 2வது ஞான குறைவை மாற்றுகிற கர்த்தர். சாலோமனுக்கு ஞானத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தேவையான ஞானத்தை கேட்போம். குடும்பத்தை நடத்தத்துக்கு தான் ஞானத்தை கேட்போம். கர்த்தர் நமக்கு தருவார். அதனால பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். நம்மிடத்தில் ஏதாவது ஒரு குறை காணப்படுகிறது, அந்த குறையை அவர் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். 3வதாக யோபு 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல யோபை குறித்து எலிப்பாஸ் சொல்லுகிற ஒரு காரியம். 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். யோபு கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டா. யோபு அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாங்க விளங்குவேன் என்று சொன்னார். இங்க எலிப்பாஸ் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய குறைகளை அவர் நிறைவாக்குற கர்த்தர். நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள் என்ன, அதை உணர்ந்து நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே எலிப்பாஸ் யோபிடத்தில் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாக வேண்டும். இன்றைக்கு ஜெப குறைவு. அனைவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதற்காக எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறார்கள். நல்லதுதான். ஆனால் நம்முடைய காரியத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஊழியர்கள் ஜெபிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் பல செய்திகளில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு நீங்க தான் ஜெபிக்க முடியுமே தவிர, ஊழியர்களாகிய நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆனால் ஒரு உள்ளபூர்வமான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நீங்க தான் ஜெபிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் நான் இந்த இரவில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெப நேரம் அதிகமாக வேண்டும், ஜெப குறைவு மாற வேண்டும். ஆவியானவர் நம்மை ஜெபத்தில் நடத்துகிறவர், நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிக்கிற யாரும் தோற்று போவதில்லை. ஜெபமே ஜெயம். அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், கிராமங்களிலே அதிகமாய் சொல்லுவார்கள், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த ஜெப குறைவை கர்த்தர் மாற்ற நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஜெபத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு ஓமையை சொன்னார். அவருடைய ஊழிய நாட்களில நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கடந்து வரும்போது ஜெபித்து எதிர்பார்க்கிற நன்மைகள் காலதாமதமாகும் போது சோர்ந்து போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தெளிவாக திட்டமாக சொன்னார், நீர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஒரு விதவை
அங்கே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனிதனை மதிக்காதவன். ஆனாலும் கூட அந்த விதவை தொடர்ந்து போய் அவனை தொந்தரவு செய்த காரணத்தினால் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன உபமானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தரிடத்தில் நாம் போராட வேண்டும், எனக்கு இந்த காரியத்தில் நீர் கிரியை செய்யணும், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி 7வது வசனம் அழகாக சொல்லுகிற, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. 8வது வசனம், சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரமாய். நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பது நமக்கு தெரியும் தேவ பிள்ளைகளே. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், திராட்சை ரசம் குறைபட்ட போது தண்ணீரை திராட்சமாய் மாற்றி அந்த குறைவை மாற்றினார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் அந்த திருமண வீட்டிலே ரசம் தேவை, எப்பொழுது தேவை என்பது அவருக்கு தெரியும். அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கேயும் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக அல்லது குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, எப்பொழுது எனக்கு இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரமாய் நியாயம் செய்வார். உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு எதிராளிகளுக்கும் உள்ள காரியமாக இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்களுக்காக, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். ஜெபத்தை குறைய பண்ணாதீர்கள், அதிகப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனம், பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? 41வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. இன்றைக்கு அனைவரும் சொல்லுகிறது, நான் ஜெபிக்க விரும்புகிறேன், என்னால் முடியலன்னு சொல்லு. ஆனால் நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். மாம்சம் பலவீனமானது, ஆவிய உற்சாகம் உள்ளது, ஆவியிலே நம்மை உற்சாகப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, நம்மிடத்துல காணப்படுகின்ற ஜெப குறைவுகள் மாறணும். ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரும். இன்றைக்கு அநேக பேருடைய ஜெப நேரம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜெப குறைவு நம்முடைய வாழ்க்கையில மாறத்தக்கதாக இந்த இரவில நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நம்முடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது குடும்ப ஜெபம் தவிர, நீங்க குடும்ப ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கு குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க. 1 மணி நேரமாவது தனி, 24 மணி நேரம் இருக்குது தேவ பிள்ளைகளை. நேரத்தை வீணாய் செலவு பண்ணக்கூடாது, நாம் பயனுள்ளதாய் செலவு பண்ண வேண்டும். அப்ப ஜெப குறைவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. 4வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. விசுவாச குறைவு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் என்கிற தலைப்புல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இது ஒரு முக்கியமான இது. முதலாவது, நம்முடைய தேவைகளிலே காணப்பட்ட குறைகளை மாற்றுவார், நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். 2வதாக ஞான குறைவு. நான் ஞான குறைவுள்ளவராக இருந்தால் சாலோமனை போல கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, நம்ம ஜெப குறைவு மாற வேண்டும், நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். 4வதாக, விசுவாச குறைவு. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் அவர் அற்புதம் செய்த இடங்களில் எல்லாம் விசுவாசத்தை பார்த்து தான் கிரியை செய்தார். விசுவாசம் இல்லாத இடங்கள்ல அவர் கிரியை செய்ய முடியல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னா, நீ சமாதானத்தோடு போய் என்று சொன்னா, மரியாதை பார்த்து சொன்னா, நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னா. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் பணத்தையோ இன்னும் வேறு காரியங்களை அவர் எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்துல காணப்படுகின்ற குறை இன்றைக்கு மாற வேண்டும். இதற்கு உதாரணமா முக்கியமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தரிசனமானார். அப்பொழுது தோமா அங்கே இல்லை.
யோவான் 20:24 இப்படியா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வந்திருந்த போது 12 பேரில் ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவனும் அவர்களுடைய இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த தோமா சொன்னது, ஆணிகளிலால் உண்டான அவருடைய காயத்தை நான் பார்த்து அவருடைய விழாவிலே கையை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அப்படியே சொல்லுகிறார். அந்த வசனத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து சீசர்கள் இருந்த அந்த வீட்டில அவர்கள் மத்தியில வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். யோவான் 20:27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு என்று சொன்னார். கூட இருந்த தோமா, அற்புதங்களை கண்ட தோமா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தரிசனமான சீசர்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்ன பொழுது அதை விசுவாசிக்க முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை அனைவரும் விசுவாசிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை, திரும்ப வரப்போகிறது உண்மை. இதை விசுவாசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நம்முடைய விசுவாச குறைவுகள் மாறணும். அன்று மரியாளுக்கு சொன்ன வார்த்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமையை காண்பார். இன்றைக்கு நம்முடைய விசுவாச குறைவுகள் மாறணும். இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்துல சரியான ஒரு விசுவாசம் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்று சொன்னான். அவன் அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். பேதுரும் கூட மறுதளித்தா. திரும்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு முறை சீசர்கள் படகுல இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அங்கே தூங்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அலைகள் அடித்து தண்ணீர் இந்த படகுல நிரம்பத்தக்கதாக ஐயோ அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். லூக்கா 8:25 உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி கேட்டா. லூக்கா 17:5 அப்போஸ்தலர்கள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாச குறைவுகள் மாறத்தக்கதாக கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஒரு ஊமையான ஆவியை பிடித்திருந்த ஒரு பையனை சீசர்கள் கொண்டு வந்தார்கள். சீசர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. இயேசுவிடத்தில் கொண்டு வந்த போது அந்த பையனுடைய தகப்பனை நோக்கி சொன்னார். அந்த பையன் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவன் எல்லாம் ஆகும் என்று சொன்னபோது, ஆமாண்டவரே நான் விசுவாசிக்க, ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இது இன்றைக்கு நமக்கும் பொருந்த பிள்ளைகளை நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அவிசுவாசங்கள், அதை நீங்க கர்த்தரிடம் நான் கேட்போம். நம்முடைய அவிசுவாசங்கள் மாறட்டும், விசுவாச குறைகள் மாறட்டும், விசுவாசத்துல நாம் பெருகுவோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். உலக பிரகாரமான தேவைகள் குறைபடும் போது அதை நிறைவாக்குகிற கர்த்தர், ஞான குறைவுல நமக்கு ஞானத்தை தருகிற கர்த்தர், ஜெப குறைவை மாற்றுகிற கர்த்தர். நம்ம ஜெப குறைவு நம்முடைய வாழ்க்கையில மாறணும். இங்கே விசுவாச குறைவு, இந்த குறைகளெல்லாம் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சிடந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அப்பா. இந்த இரவிலும் உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய ஜனத்திற்காக உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் அநேக குறைவுள்ளவர்களாய், அநேக காரியங்களை குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. அநேக பேர் தேவைக்கு கஷ்டப்படுகிறதாய், கடனால கஷ்டப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றும் அப்பா. திராட்சரசம் குறைபட்ட பொழுது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. அப்படியே ஞான குறைவினால நாங்கள் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்பா. அநேக குடும்பங்கள பிரச்சனை. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீ ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சாலோமோன் உம்மிடத்தில் ஞானத்தை கேட்ட போது ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த கர்த்தர், இந்த இரவில இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில காணும்ன்ற குறைவுகளை நீர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே உம்முடைய நாமத்துல உம்முடைய கிருபையினால் நான் கேட்கிறேன். அப்படியே எங்களுடைய விசுவாச குறைவுகளை மாற்றும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நாங்கள் விசுவாசத்திலே குறைந்து போகிறோம், ஜெபத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாளில எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் குறைவுகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதியும். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன்.
வெட்கப்பட்ட